தங்கச்சி, எந்திரி, எக்ஸாமுக்கு லேட் ஆகுது. இன்னைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொன்ன, எந்திரி. ஐயோ அக்கா, நைட்டு முழுக்க படிச்சு படிச்சு இப்ப எனக்கு தூக்கம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நைட்டு முழுக்க ஒரே கொசுக்கடி தெரியுமா? சரிடி, அந்த கொசுக்காக நானே ஏதாவது செய்யறேன். நீ சீக்கிரமா எந்திரி, நான் மெஸ்ஸுக்கு போய் டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி டிஃபன் வாங்குறதுக்காக போனா. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் கிளம்பி காலேஜுக்கு போனாங்க. அக்கா, உன் கிளாஸ்மேட் வினோத் என்ன உன் பின்னாடியே சுத்துறானாமா? உங்க 2 பேரு நடுவுல என்னக்கா நடக்குது? ஒண்ணு இல்லடி அக்கா, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க என்னவோ லவ் பண்றீங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இடி காலேஜுக்கே தெரியுமா? அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம இருக்குமா? அதான் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆமாண்டி, நானும் வினோத லவ் பண்றேன். அவரும் என்ன விரும்புறாரு. இந்த விஷயத்த எவ்வளோ தடவை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ திட்டுவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ அக்கா, நான் எதுக்காக திட்ட போறேன்? இந்த விஷயத்துல என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் ரி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஐயோ அக்கா, நான் உன்னை புரிஞ்சுக்காம யாரக்கா புரிஞ்சுக்க போறேன்? நீ மட்டும் அவசரப்பட்டு எதுவுமே தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. முதல்ல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி வீட்ல சொல்லிக்கலாம். சரி தங்கச்சி, இந்த விஷயம் வீட்ல தெரியறதே வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். சரி, நான் கிளம்பிட்டா, எக்ஸாமுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. அப்படி சொல்லி ஹரிதா கிளாஸ் ரூமுக்கு கிளம்பி போயிட்டா. சந்திரிகாவும் கிளாஸ் ரூமுக்கு வந்தா. என்ன சந்து, இவ்வளவு நேரம் கழிச்சு வர? நான் உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளோட லவ் மேட்ரு என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? என்ன சொன்ன என் மச்சினிச்சி? என்னோட லவ்வுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. ஓஹோ, அதுக்குதானா மேடம் முகத்துல இவ்ளோ சந்தோஷம். சரி, கிளாஸ் ரூமுக்கு போலாமா? எல்லாரும் நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளாஸ் ரூமுக்கு கிளம்பி போனாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் சந்திரிகா கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கும் போது கால் வந்தது. ஹலோ அம்மா, சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? சந்திரிகா, உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குடி. உன்னோட படிப்பு இந்த வருஷம் தானே கடைசி. அதான் உன் மாமா உனக்காக நல்ல வரனை பார்த்திருக்காரு. ஐயோ அம்மா, நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போலான்னு இருக்கேன். நல்ல சம்பந்தமா, இந்த தடவை விட்டுட்டா இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்காது. அம்மா, நான் காலேஜ்ல இருக்கேன், அப்புறமா பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா. என்ன இந்த அம்மா? முதல்ல இந்த விஷயத்த ஹரிதகிட்டையும் வினோதுகிட்டையும் சொல்லணும். இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹரிதா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா. அதுக்குள்ள கிளாஸ் முடிச்சு ஹரிதா வந்தா. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஹரிதா, அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. ஏதோ நல்ல வரன் வந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னக்கா, இருந்தாப்ல இருந்த அம்மா இவ்ளோ பெரிய ஷாக் நியூஸ் குடுக்கறாங்க? சரி அழுவாதடி, என்ன உன்னால இப்படி பார்க்க முடியல. அம்மா கிட்ட நான் வினோத காதலிக்கிற விஷயம் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அக்கா, பயப்படாத, நான் இருக்கேன்ல. சரி, இந்த விஷயத்த வினோத கிட்ட சொன்னியா? வா போய் சொல்லலாம். இல்ல, நான் கிளாஸ் ரூமுக்கே போல. அம்மா இந்த விஷயத்த சொன்னதுல இருந்து எனக்கு உட்காந்து பாடத்தை கேட்கவே முடியல. சரி அக்கா, வா வினோதுகிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு வினோதுகிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க. சந்து, ஏன் இன்னைக்கு கிளாஸுக்கு வரல? என்னாச்சு உனக்கு? வினோத், அம்மா எனக்கு காலையில கால் பண்ணிருந்தாங்க. ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு கூட சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பைத்தியக்காரி, இதான விஷயம்? கல்யாண விஷயம் பேசின உடனே கல்யாணமே முடிஞ்சிருமா? அது இல்ல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. உன்னை என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு என்னால கழுத்தை நீட்ட முடியாது. அதுக்குன்னு அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லவும் முடியாது. சொன்னா நம்மள பிரிச்சிருவாங்க. ஏண்டி இதுக்காக போய் இவ்ளோ பயந்துகிட்டு இருக்க? நீனும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கங்க. எப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண அப்பா அம்மா கொஞ்ச நாள் எடுத்துக்குவாங்கல்ல, அதுக்குள்ள வேலையை பாத்துக்கலாம். கல்யாணமா? இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா? ஐயோ அக்கா, எப்படி தெரியும்? உனக்கும் எனக்கும் மாமாவுக்கு தவிர யாருக்கும் தெரியாது. ஆமாம் சந்திரிகா, படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஆனா சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு சொல்லும் போது நான் எதுக்காக கவலைப்படணும்? இப்படி மறுநாள் காலையிலேயே சந்திரிகா வினோதுக்கு கோயில்ல கல்யாணமாச்சு. சந்து, இனிமே நீயும் ஹரிதாவும் எதுக்காக தனியா இருக்கணும்? நம்ம 3 பேரும் ஒரே வீட்ல ஒன்னா இருக்கலாம். சரி வினோத், ஹரிதா, எங்க 2 பேருக்கும் கல்யாணமான விஷயம் வீட்ல நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயோ அக்கா, அதுக்காக தான் ஒரு நல்ல பிளான வச்சிருக்கேன். என்னடி பிளான்? அக்கா, எனக்கு உடம்புக்கு முடியல,
அதனால என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னு பொய் சொல்லி நீங்க 2 பேரும் ஏதாவது ஜாப் தேடிக்கிங்க. வாவ், எவ்வளவு சூப்பர் ஐடியாடி. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால பிளானும் சக்சஸ் ஆகாது. ஆமாண்டி, நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணா. ஹலோ அம்மா, அரிதாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஐயோ, அப்படியே அரிதாவுக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, வாமிட்டிங்கா இருக்கு, மயக்கமா இருக்குன்னு வேற சொல்றா. அதனாலதான் டாக்டர் அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? அப்பாவை அனுப்பி வைக்கட்டா? ஐயோ அம்மா, நான் இருக்கேன்ல, நான் பத்திரமா பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. சரிம்மா, தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாங்க. என்னவோ இந்த பசங்க, இதுக்கப்புறம் கல்யாண விஷயத்தை எப்படி பேசுறது? ஹரிதாவுக்கு குணமாவட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் இந்த கல்யாண விஷயத்த பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. அக்கா எப்படியோ அம்மாவை நம்ப வச்சுட்டோம். ஹரிதா, அம்மா கிட்ட பொய் சொல்ல மனசு ஒத்துக்கல, இருந்தாலும் நம்ம நிலம் அப்படி. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. 3 பேரும் ஒரே வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்திரிகா வாமிட் பண்ணா. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் வாமிட் பண்ற? ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்க. ஹரிதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன். வாவ் அக்கா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்படி சொல்ற? ஏன் கவலையோட சொல்ற? இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்ல தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அப்பா அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்ச பயமா இருக்கு. ஐயோ சரி விடு, அதுக்கு எதுக்கு கவலைப்படுற? சரி, இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னியா? இல்ல ஹரிதா, வினோதுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? அவரு ஒர்க் விஷயமா வெளிய எங்கனா போயிருப்பாரு, அதனால நாட் ரீச்சபிளா கூட இருக்கலாம். இப்படி நைட்டும் பகலும் வினோதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆனாலும் வினோத் வீட்டுக்கு வரல. தங்கச்சி, என்னடி இது? ஹரிதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. வினோதுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது, வா போய் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. வினோத் மட்டும் எங்கேயும் கிடைக்கல. ஹரிதா, வினோத் எங்க போனாருன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வினோதுக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு என்ன விட்டுட்டு போயிட்டாரோ? ஐயோ அக்கா, மாமா அந்த மாதிரியானவர் இல்லக்கா, நீ ரெஸ்ட் எடு, மாமாவை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. வினோத் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் சந்திரிகாவோட அம்மா கால் பண்ணாங்க. கல்யாண விஷயத்த அவங்க வீட்ல முடிவெடுத்திருந்தாங்க. ஹலோ சந்திரிகா, உனக்கு ஒரு வரனை பார்த்திருக்கோம். பையன் ரொம்ப நல்லா இருக்கான். அது மட்டும் இல்ல, பையன் ரொம்ப ரிச். உங்ககிட்ட கேட்காமயே பேசி எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் 10 நாள்லயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். 10 நாளுக்குள்ள கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஐயோ அம்மா, என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இதுல உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணா. இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சந்திரிகா ஹரிதா வீட்டுக்கு வந்தாங்க. கல்யாணத்துக்கு வெறும் 2 நாள் தான் இருந்துச்சு. ஹரிதா, எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுலயும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நம்ம ஒரு வேலை செய்யலாமா? பையன் வீட்டுக்கு போய் விஷயத்தெல்லாம் சொல்லிடலாமா? ஆனா அக்கா, நம்மளுக்கு அட்ரஸ் தெரியாதே. சரி, இன்விடேஷன் இருக்கும்ல? ஆமா தங்கச்சி, இன்விடேஷன்ல அட்ரஸ பார்க்கலாம். ஆமாங்கா, அதுல போன் நம்பரும் இருக்கும்ல, நம்மளே பேசலாம். ஆமாண்டி தங்கச்சி, இன்னைக்கே போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். அக்கா, பையனுக்கு இப்பவே நான் கால் பண்ணி பார்க்க வரேன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பையனுக்கு போன் பண்ணா. அதுக்கப்புறம் வீட்ல எல்லாருமே படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் செவுதேறி குதிச்சு பையனை பாக்குறதுக்காக வந்தாங்க. அக்கா, இதுதான்க்கா மாப்பிள்ளையோட வீடு. அதோ அங்க நிக்கிறாரே, அவர்தான் மாப்பிள்ள. அவன் மூஞ்சிய மூடிக்கிட்டு இருக்கா, அது என்ன? அக்கா, சாஸ்திரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முகத்தை யாருக்குமே காட்டக்கூடாதா, அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாதுன்னு நம்மளையும் மாஸ்க் போட்டுட்டு வர சொன்னாரு. சந்திரிகா ஹரிதா நடந்த விஷயத்த பத்தி பையன்கிட்ட சொன்னாங்க. ஆனா பையனோட முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இங்க பாருங்க, நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டோம். எங்க அக்கா மனசுல இன்னும் அந்த பையன் தான் இருக்காரு. நீங்க 2 பேரும் என்னதான் சொன்னாலும் நான் சந்திரிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுனால. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. வினோத் மாஸ்கை எடுத்தான். சரி, அப்போ நீங்களும் உங்க வீட்ல சொல்லிருங்க, நானும் எங்க வீட்ல சொல்லிடுறேன். வினோத், நீங்களா? எங்க போயிருந்த இவ்வளவு நாள்? நீ பிரெக்னென்ட்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த விஷயத்த யாருகிட்டயும் சொல்லாம இருக்க முடியாதுன்னு அவசர அவசரமா எங்க வீட்ல சொல்லி கல்யாணத்தை முடிவு பண்ண.
அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா ஆனந்த கண்ணீர் விட்டா. இவ்வளவு நாள் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணிக்கிட்டு தெரியுமா, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது அப்படி சொல்லி வினோத போய் கட்டி பிடிச்சுக்கிட்டா. ரங்கைய தாத்தாவோட மாட்டு வண்டியில சந்திரிகா ஹாரிகா 2 பேரும் கூலி வேலைக்கு கிளம்புனாங்க. என்னம்மா சந்திரிகா, இன்னைக்கு யாரு வயல்ல கூலி வேலை? நம்ம சீதக்காவோட வயல்ல தான் தாத்தா. எங்க கூட சேர்ந்து நீயும் வரியா? என்னம்மா கிண்டல் பண்ற? வயசானவன் ஏதோ சும்மா குழந்தைங்க போறீங்களேன்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு போய் என்னையும் கூலி வேலைக்கு வர சொல்றியே? ஹரிதாவுக்கு ரங்கைய தாத்தா பார்த்தா பாவமா இருந்துச்சு. சிக்கம்மா வயல்ல தான் தாத்தா வேலைக்கு போறோம். அப்படியா? அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. கணக்கு போட்டு கொஞ்சமா தான் அவங்க பணத்தையும் கொடுப்பாங்க. எனக்கு இந்த கூலி வேலைக்கு போறதுல விருப்பமே இல்லை தாத்தா. அப்போ திருடுறதுக்காக போறியா? நான் சொல்ல வந்தது அப்படி இல்லை ஹரிதா. கஷ்டப்பட்டு உழைக்காம ரொம்ப சுலபமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாதக்கா. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பேராசை குணமும் கொண்டவ கிடையாது. கொஞ்சம் வேலை அதிக லாபம் வர்றதை பத்தி தான் யோசிக்கிறேன். இது ஆசை இல்லக்கா, பேராசை. ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு அரவிந்த் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும், சேகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் சந்தோஷமா இருக்கிறத வச்சு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துக்க வேண்டியது தானக்கா. மாட்டு வண்டியை ரங்கைய தாத்தா சுக்கம்மாவோட வயல் கிட்ட நிப்பாட்டினாரு. பசங்களா, சுக்கம்மாவோட வயல் வந்துச்சு, இறங்குங்கம்மா. சந்திரிகா ஹரிதா 2 பேரும் இறங்குனாங்க. ரங்கைய தாத்தா போயிட்டாரு. அக்கா வா, முதல்ல போய் வேலையை ஆரம்பிக்கலாம். ஹரிதா, என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. நான் பேசாம வந்த வழியிலேயே போயிடுறேன். அப்படி இல்லக்கா, இன்னைக்கு வயல் வேலைக்கு வரோன்னு சொல்லி சுக்கம்மா கிட்ட முன்னாடியே பணம் வாங்கிட்டோமே. இப்ப நம்ம வயலுக்கு வந்து வேலை செய்யலன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுக்கா. அப்படி இல்லனா சுக்கம்மா கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டு இன்னைக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வேணும்னா நாம வீட்டுக்கு போயிடலாம். ஹரிதா, அத சுக்கம்மா இன்னும் நம்மள பார்க்கவே இல்லல, வா போயிடலாம் அப்படின்னு சந்திரிகா ஹரிதாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனா. நீ என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. வீட்டுக்கு போனா புரிஞ்சிடும், வா போலாம். வீட்லயே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் மாட்டு வண்டியில வந்து இப்ப இவ்வளவு தூரம் நடந்து போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. கோவப்படாத ஹரிதா, சுலபமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டு மண் ரோட்ல இருந்து தார் ரோடுக்கு வந்தாங்க. அந்த தார் ரோட்ல ஒரு வயசானவர் விநாயகர் சிலைகளை வித்துக்கிட்டு இருந்தாரு. அத சந்திரிகா ஹரிதா 2 பேரும் பார்த்தாங்க. என்னாச்சுக்கா? தங்கச்சி, அவரை பாரு. பார்த்தேன், கஷ்டப்பட்டு மண்ணால விநாயகர் சிலைய தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத பார்த்தப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஐடியாவே வந்துச்சு. நாமளும் அந்த மண்ணால விநாயகரை செஞ்சே விக்கலாமா? அவ்வளவு கஷ்டம் நமக்கு வேணாம் தங்கச்சி. கஷ்டப்படாம எதுவும் வராதுக்கா. அப்படி வந்தாலும் அதிக நாட்கள் அது நிலைக்கவும் நிலைக்காது. பணத்தோட சேர்ந்து நிறைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துரும். நாம நிம்மதியா வாழ முடியாது. கிழவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத ஹரிதா. கம்மி செலவுல அதிகமா லாபம் வர மாதிரி ஒரு யோசனை இருக்கு, சொல்றேன் கேளு. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லல. சரி சொல்லு. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதுல? ஆமா, வரப்போகுது. ஹரிதா, போன வருஷம் விக்காம மிச்சம் இருக்கிற விநாயகர் சிலை எல்லாத்தையுமே நாம கம்மி விலைக்கு வாங்கலாம். புதுசா பெயிண்ட் அடிச்சு புதுசுன்னு சொல்லி விக்கலாம். அப்ப கம்மி செலவு, நிறைய லாபம். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? அப்படியே பண்ணிடலாமா? கடவுள் விஷயத்துல விளையாட்டு வேண்டாம்க்கா. நாம பேசாம கூலி வேலைக்கு போகலாம். கடவுள் கூட நாம மட்டும் இல்ல, நிறைய பேர் விளையாடுறாங்க. நீ என்ன சொன்னாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்க்கா. நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, நானும் கூட அப்பா அம்மா கிட்டயே போயிடுவ பாத்துக்கோ. அக்கா, இங்க பாரு ஹரிதா, நான் என்ன பண்ணாலும் அது நமக்காக தானே, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தானே. அப்படி இல்லக்கா, என்னையும் அப்பா அம்மா கிட்ட போன்னு சொல்றியா? வேண்டாக்கா, உனக்காக நீ செய்யற வேலைகளை எல்லாத்துலயுமே நானும் பங்கு போட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப உடனே இந்த வேலைகளை நாம ஆரம்பிச்சிடலாம். அப்படி அன்னைக்கு அவங்க 2 பேருமே ஒன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேருமே வட்டி வியாபாரியான சுப்பிரமணியனை பார்க்க போனாங்க. 2 பேரும் வட்டிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியில வந்தாங்க. பணம் வந்தாச்சுல, சரி ஒரு ஆட்டோ கூப்பிடு ஹரிதா. இப்ப எதுக்குக்கா ஆட்டோ? நாம விநாயகர் சிலைய வாங்க போக வேண்டாமா? ஆட்டோல போய் தானே விநாயகர் சிலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியும். அப்படியா? ஆமா ஆமா. அப்படி 2 பேரும் ஒரு ஆட்டோல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு விநாயகர் சிலைய செய்யற ஒரு ஆள்கிட்ட வந்தாங்க. சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, கடந்த 2 வருஷமா விக்காம இருக்கிற பழைய விநாயகர் சிலை ஏதாவது இருந்தா கொடுங்க, அத நான் உங்ககிட்ட பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் இல்ல இல்லங்க? பழைய சிலை நிறைய இருக்குமா.
பழைய சிலைங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னா நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன். அப்ப அந்த சிலைகளை முதல்ல காட்டுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க வேணும்னா வாங்கிக்கிறோம். சரி வாங்க. மாதவ் அவங்க 2 பேரையுமே பழைய சிலைகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனா. அங்க நிறைய விநாயகர் சிலைகள் இருந்துச்சு. ஹரிதா விநாயகர் சிலைய பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டான். ஆனா சந்திரிகா மட்டும் ஆசையா அதை பாத்துக்கிட்டு இருந்தா. பரவாயில்லையே, இவர்கிட்ட நிறைய பழைய விநாயகர் சிலைகள் இருக்கு போலயே. விலை ரொம்ப குறைச்சலா பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடணும். எந்த சிலமா உங்களுக்கு வேணும்? எல்லாமே வேணும், ரேட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு பேரம் பேசி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு எல்லா சிலைகளையும் வாங்கினா சந்திரிகா. என் தங்கச்சி இங்கே இருப்பா, நான் போய் வண்டி பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா அப்படின்னு சந்திரிகா போனா. ஹரிதா மாதவன் கிட்ட அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு விசாரிச்சா. இத்தனை நாளா அந்த விநாயகரை நம்பி அவருடைய பண்டிகை வரும்போது இந்த சிலைகளை எல்லாத்தையுமே வித்து உங்க குடும்பத்தை நீங்க நல்லபடியா பாத்துக்கிறீங்க. உண்மையிலேயே அது பெரிய விஷயம்தான். விநாயகர் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுளாச்சேம்மா. அவரை நம்பினவரை அவரை கைவிடுவாரா என்ன? விநாயகர் நினைச்சாலே போதும், அவர் வந்து நமக்கு நல்லது செய்வாரு. சந்திரிகா வண்டியை எடுத்துக்கிட்டு வந்தா. அக்கா, வண்டி கொண்டு வந்துட்டேன், ஆனா ஆட்கள் யாரும் இல்லையே. நாம தான் இருக்கோம் இல்லையா ஹரிதா? அப்புறம் எதுக்கு ஆட்கள் எல்லாம்? மாதவ் ஹரிதா எதுவுமே பேசல. அவங்க 3 பேருமே ஒரு விநாயகர் சிலையை தூக்கிட்டு வந்து வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்கும் போது அது உடைஞ்சு போச்சு. அதுல ஒரு பீஸ் ஹரிதா மேல விழுந்துச்சு. அதுல ஹரிதாவுக்கு பெரிய காயமே பட்டுச்சு. ஹரிதா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சந்திரிகா பயப்பட ஆரம்பிச்சா. உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஹரிதாவை தூக்கிக்கிட்டு வந்தா. ஆபரேஷன் ரூமுக்கு வெளியில ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சந்திரிகாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தா. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வயிற்று சுத்தி கட்டு போட்டிருக்கிற ஹரிதாவை ஒரு பெட்ல கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. டாக்டர், என் தங்கச்சி பழைய விநாயகர் சிலை உடைஞ்சு அவங்க மேல விழுந்திருக்கு. அந்த விநாயகர் சிலை செய்யறதுக்கு பயன்படுத்துற ராட் அவங்க வயித்துல குத்தி இருக்கு. அது ரொம்பவும் துருப்பிடிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்களால எதுவும் செய்ய முடியாது. எல்லா பாரத்தையும் நீங்க கடவுள் மேலதான் போடணும். ஒண்ணு அவ நல்லபடியா குணமாகலாம், இல்ல கோமாவுக்கு கூட போலாம். சந்திரிகா ஹரிதாவை பார்த்த வருத்தத்தோட, என்ன மன்னிச்சுடு தங்கச்சி, என்னுடைய பேராசையாலதான் இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை. நீ உயிரோட இருக்கணும். நீ உயிரோட இருக்கிறதுக்காக நான் என்ன விடுனாலும் பண்ணுவேன். நீ உயிரோட இருந்தாகணும் அப்படின்னு சந்திரிகா சொல்லும் போது ஹரிதாவோட தலைப்பக்கத்துல ஒரு சின்ன எலி வந்து உக்காந்துக்குச்சு. அந்த எலிய சந்திரிகா பார்த்தா. அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சுதுப்பா, என்ன மன்னிச்சிடு, என்னோட தங்கச்சிய காப்பாத்து அப்படின்னு ஒரு நொடி கூட தாமதிக்காம சிஸ்டருங்களை ஹரிதா பக்கத்துல விட்டுட்டு அவ வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிச்சு பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க ஊர்ல இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போனா. புள்ளியாரப்பா, எனக்கு எல்லாமே நீதான், என்ன மன்னிச்சிடுப்பா. என் மேல இருக்கிற கோவத்துல தயவு செஞ்சு என் தங்கச்சியை தண்டிச்சிடாத. புள்ளியாரப்பா, என்னோட உயிரை எடுத்துக்கோ, என் தங்கச்சி உயிரை காப்பாத்துப்பா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. கடவுளோட விளையாட்டு வேண்டான்னு என் தங்கச்சி சொன்னப்போ நான் அத கேட்கவே இல்ல அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. பூசாரி ஹரிதா பேர்ல அர்ச்சனை பண்ணாரு. சந்திரிகா, இந்த பொட்டு எடுத்துட்டு போய் ஹரிதா நெத்தில வை, எல்லாம் சரியாயிடும். சந்திரிகா உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. பூசாரி கொடுத்த பொட்ட ஹரிதாவோட நெத்தியில வச்சதும் அவ கண் திறந்து பார்த்தா. விநாயகருக்கு நன்றி, என்ன மன்னிச்சிடுப்பா. இனிமே எப்பவுமே கடவுள் விஷயத்துல நான் விளையாடவே மாட்டேன். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திய நம்ம வீட்டிலையும் கொண்டாடணும். சரிக்கா. 2 நாளுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹரிதாவை கூட்டிக்கிட்டு சந்திரிகா வீட்டுக்கு வந்தா. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுல விநாயகர் சிலையை வச்சு பூஜைய செஞ்சாங்க. 3 நாளுக்கு அப்புறமா விநாயகரை கொண்டு போய் ஆத்துல கரைச்சாங்க. அன்னையில இருந்து அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எப்பவும் போலவே வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.